மை ட்ரீம் மருமகள் அப்படின்னு இருந்த காலகட்டம் போய் மை ட்ரீம் மாமியார், அதுதான் இன்றைக்கு நீ ஆனா பேச இருக்கிறது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. நீங்க இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தா சொல்லலாம், இதெல்லாம் பண்ணி காமிங்க அப்படின்னா அதை உங்களுக்கு கேட்கலாம். ஹைட் செக் பண்ணுவேன் சார். எது? என் ஹைட் இருக்கணும், என்னை விட ரொம்ப ஹைட்டா இருந்தா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. வாங்களே கீழே. என்ன காரணம்? இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பொருள் அவங்க கை எடுத்து இப்படி வச்சிருவாங்க சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் வேற மாதிரி நினைச்சேன் ஏதோ, ஆனா ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கிறோம். உப்பு முத தூக்கி இங்க வச்சிட்டா நம்ம எப்படி எடுக்கணும்? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. உங்களுக்கு தோதான மாமியார் இங்க யார் இருக்கான்னு? லீலா ஆண்டி கொஞ்சம் இன்ச்சு. இது ஓகே. இது ஓகே. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ. சேர்ந்து இப்படி பேசிட்டு இருந்தா யாராவது திடீர்னு கெஸ்ட்டுங்க வந்தா நல்லா இருக்காது இல்லைங்க சார். நான் அப்போ பூமர் ஆண்டின்னு சொல்றேன் சார். செய்வியான்னு கேட்டு அவ்வளத்தையும் செஞ்சு விட்டியே. இப்ப அவன் யாரு? இந்த தண்டவாணி மருமம் இல்ல, ஏன் தில்லாலங்கடி வேலையில அவனுக்கு தெரியுமில்ல. இப்ப அடுத்தது வேற என்ன எதிர்பார்ப்புகள்? ஒரு தடவை பொண்ணு பார்க்க வந்த போது ஐ டைரக்ட்லி ஆஸ்க்ட் ஹர், யார மாமியார்? மாமியார் நல்லா சமைப்பீங்களா, மீன் குழம்புலாம் வைக்க தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி இப்போ நான் கேக்குறேன், சமைக்குவீங்களா, நல்லா சமைக்குவீங்களான்னா அது என்ன சமைக்குவீங்களா? இது என்ன லாங்குவேஜ்? தமிழ் தெரியும்க்கு ஒரு இளவும் தெரியும்க்கு பேல போறதுக்கு அது அப்படிதான் கொஞ்சம். ஒழுங்கா சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்க. எங்க எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா நல்லா, உங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியுமான்றதுதான் பிரச்சனை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. கேள்வியே கேட்க கூடாதுன்னா வாழவே முடியாதுமா. கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? நீயுமா? இவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? இருக்கோம் சார். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். என்னோட ப்ரொஃபஷன் வச்சு பாக்கும்போது பியூட்டிஷியன் சொன்னாங்கல்ல, அவங்கள நான் சூஸ் பண்ணுவேன். காட்டு பூச்சி லாக்கரு. அந்த பொண்ணு உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க மாமியார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அது வந்து ரீலுக்கு வேணா செட் ஆகும்ல சார், ரியலுக்கு செட் ஆகாதுல்ல. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. வேற என்ன? மூவி டைலாக்ஸ் கேட்பேன் சார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கேமா. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? குமுதா ஹாப்பியா? இது உனக்கு தேவையா? இது பரவாயில்ல, ஏதோ போட்டி நல்லா இருக்கு. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த டயலாக் நீயே 2 டயலாக் தான் வச்சிருக்க, உனக்கு 20 மாமியாரா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃப்ளோல வரும் ஃப்ளோல சார். சொல்லுமா. ஓட கெட்ட வார்த்தை கூட வரும். ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? நீதான் தைரியமானவளே, சொல்லு பாப்போம். சொல்லு. சொல்றா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அடிக்கடி நீங்கள் அம்மா வீட்டிற்கு போனால் இப்ப உங்க மாமியார் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்? சொல்லிரவா? சொல்லுங்க. இன்னும் 2 days இருந்துட்டு வா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். மர்க்கா சொல்லு. இன்னும் 2 days இருந்துட்டு வா. மர்க்கா சொல்லு. அதே போல எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா, நீ ஒத்துக்கணும். நான் பாக்குறேன், ஒரிஜினலாவே நான் வில்லன். நீ எப்ப வரன்னு கேட்கணும், திருப்பி எப்ப வரன்னு நீ கேட்கணும். ஒரு சாவாசமே அவன போய் இந்த டீல் ஓகேன்னு கேக்குறாங்க. இல்ல சார், பிராக்டிக்கலா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. வேற ஒண்ணுமே சொல்லக்கூடாது சார், நெக்ஸ்ட் எப்போ போற அப்படின்னு கேட்கணும். ஆனா நீ ஒரு மாமியார் தேடுற, அது இன்னும் பிறக்கல. கடல்லே இல்லையா? ஓகே, வேற என்ன செய்ய சொல்லுவீங்க மாமியார்? எஸ். சாரி எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன், ஏன்னா சுத்தமா எனக்கு கட்ட தெரியாது. ஏமா சாரி ட்ரே பண்றதுக்காக ஒரு மாமியாரை சூஸ் பண்ண முடியுமாமா? ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? சார் நான் பாட்டு பாட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு சிங்கர். பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்கல்ல, அப்ப அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? சமைக்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். சென்டிமெண்டா பேசி இன்னைக்கு தரக்கி ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. சார் சமைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நீங்க வந்த அப்புறம் அவங்க சமைக்கணும்னா இப்போ டெய்லி அதே பண்ண சொல்லிடுவீங்களே. லேட்டா எந்திரிக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? காலையில சாப்பிட என்ன வேணும்? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. கேள்வியே கேட்க கூடாது சார். டீ எடுத்துன்னு வந்து கையில கொடுத்துருங்க. லீலா ஆண்டி டீ ரெடி. என்ன கொடுத்துற நீ?
உங்களால முடியும். காலைல ஏஞ்சோடனே ஏன் இவ்வளவு லேட்டா எழுந்திருக்க, இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்க கூடாது சார். இதெல்லாம் தான்டா கால கொடுமை. இப்போ நான் எப்பயுமே நைட் லேட்டாக தான் தூங்கி காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பேன். ஸோ என்னை கேட்கவே கூடாது. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நான் டெய்லி 9 மணிக்கு எழுந்திரிச்சு நான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிருவேன். ஐயா ஏன் இப்ப கோபப்படுறீங்க? என்ன கோபுரம்? சார் அதான் இப்போ மெய்ட்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்களே சார். மெய்டே அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்கன்னா நீ அந்த இடத்துல வேணாமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? 9 மணிக்கு எந்திரிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? காலையில 7 மணிக்கெல்லாம் நீ ஏந்திரிச்சுட்டோமா இவ்வளவு நேரம்லாம் குடும்பத்துல தூங்க கூடாதுன்னு கண்டிஷனாவே சொல்லிடுவீங்க. தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். எப்பவுமே இது மாதிரி ஏஞ்சி வந்தா ஏமா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டேன், போய் படுத்துக்கமா, பாவம். ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன். இதெல்லாம் ஓவர் நக்கலு. நான் என்ன சொல்லுவேன், இது தப்புடா. ஆனா இப்பெல்லாம் இந்த மருமகளை கொஞ்சம் டா சொன்னா கொஞ்சம் செல்லமாயிடுது. கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஆனா ஒன்னும் விருப்பப்பட்டு சொல்ற மாதிரி அதுல வேற வழி இல்லாம சொல்றோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது.